மாம்சத்துல இருந்தாரா ஆவியில இருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதனால இந்த கேள்வி எழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு உபதேசம் இப்படி இருக்கு. என்ன உபதேசம்? இயேசு கிறிஸ்து யோனாவினுடைய காரியத்தை ஓமையாக சொல்லுகிறார். உங்களுக்கு வேற அடையாளம் கொடுக்கப்படுகிறது இல்ல. மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் இருப்பார், யோனா மீன் வயிற்றில் இருந்த மாதிரி 3 இரவு 3 பகல் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இயேசு மரித்த பின்பு ஆவியில தான் இருந்திருப்பாரு. அப்போ யோனாவும் மீன் வயிற்றில் ஆவியில் தான் இருந்திருப்பாரு. இயேசு திருப்பி வெளிப்படும் போது அதே மாதிரி யோனா மீன் வயிற்றில் வெளிப்பட்டாரு அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த 3 நாள் என்பதற்கான ஒரு ஓமையாகத்தான் அதை சொன்னாரே ஒழிய அப்படியே 100% அப்படியே எல்லாம் பொருந்தி போகும்னு சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா மீண்டும் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி மீன் வயிற்றுல ஆவியில இருந்திருந்தாலும் கூட, நான் இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை, அதை நான் திருப்பி சொல்றேன். உங்களுடைய கூற்றுக்கு நான் வரேன். ஒருவேளை அப்படி சொன்னீங்கன்னா, திரும்பி வரும்போது யோனா மாம்சத்தில் தான் வெளிப்பட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது மாம்சத்தில் வரவில்லை, அவர் ஆவியில தான் இருந்தார். ஸோ இதுக்கு அதுக்கு ஒத்து போகாது. அந்த 3 நாளைக்கான கனெக்ஷனை தான் அங்க அவர் சொல்லியிருக்கிறாரு ஒழிய வேற அடையாளங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். சரி, மீன் வயிற்றுல அவர் எப்படி இருந்தார்? மாம்சத்தில் இருந்தாரா ஆவியில இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல யோனா சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. யோனா சொல்ற வார்த்தை, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்னா, ஆவியில இருக்கிறவனை கடற்பாசி சுத்த முடியாது பாருங்களேன். அது என்ன சுத்தினா அவனுக்கு என்ன கவலை? அது ஆவியில் இருக்கிறவனுக்கு கடற்பாசி போய் சுத்துச்சுன்னா எதாவது ஆகுமா? ஆகாது. அப்போ அவர் எதில் தான் இருந்திருக்கிறாரு? மாம்சத்தில் தான் இருந்திருக்காரு. இருந்தனால தான் அந்த கடற்பாசி சுத்துறது அவருக்கு இருக்குது, கழுத்தை போட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, ஆழி என்னை சூழ்ந்தது. ஆவியில இருக்கிறவங்க மேல ஆழியா இருந்தா என்ன, தண்ணியா இருந்தாலும் எதை பத்தி நமக்கு என்ன கவலை? இப்போ பெரிய புயல் அடிக்குது, இயேசு கடலுக்கு மேல நடந்து வர்றாரு. அப்படி நடந்து வரும்போது அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் சொல்றேன், இவன் மாம்சத்தில் இருந்ததுனால தான் அது அவனுக்கு வேதனையா இருக்கு. அதுக்காக அவன் விண்ணப்பம் பண்றான். ஆவியில இருந்தா அவன் விண்ணப்பமே பண்ண மாட்டான் பாருங்களா. ஏன்னா அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் ஆவியில உள்ள உட்காந்துருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ஸோ யோனா மாம்சத்தில் தான் இருந்தார். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. கடற்பாசி சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்கு. ஸோ யோனா ஆவியில் இல்லை, யோனா மாம்சத்தில் தான் இருந்தார். வெளிப்படும் போதும் அவர் மாம்சத்தில் தான் வெளிப்பட்டு அந்த நினிவே ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம்